வணக்கம். வேலன் வழக்கறிஞர் ஏகேவி லா அகாடமியிலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் என்றால் என்ன? நீதிசார் நடவடிக்கைகள். இப்போ நீதிசார் நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்களில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள். இப்போ நீதிமன்றங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 3 இந்தியன் யூனியன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 3ல் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் அப்படின்னு இந்தியன் யூனியன்ஸ் ஆக்டில் கொடுத்துருப்பாங்க. தற்போது இப்போ சாட்சிய அதிநியம், பாரதிய சாட்சிய அதிநியம் செக்ஷன் 2லேயும் அதே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைங்கன்னா நீதிமன்றம், கோர்ட். அப்போ நீதிமன்றம் என்றால் என்ன? கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் பட் நாட் ஆன் ஆர்பிட்ரேட்டர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமன்றம் என்பது எல்லா நடுவர்களையும் எல்லா நீதிபதிகளையும் உள்ளடக்கும். ஆனால் இசைவு தீர்வாளர்கள் இதில் வரமாட்டார்கள். ஆக இந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், நீதிசார் நடவடிக்கை என்பது நீதிமன்றங்களில் பின்பற்றக்கூடிய சாட்சிய பதிவுகளை குறிப்பிடுகின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் செக்ஷன் 2I CRPCலையும் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் M BNWSலையும் இதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் includes any proceedings in the course of which evidence is or may be legally taken on oath. இந்த டெஃபினிஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சத்திய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியங்கள் எங்கே பதிவு செய்யப்படுகிறதோ அந்த இடங்களெல்லாம் நீதிசார் நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீதிமன்றங்களில் நீதிசார் நடவடிக்கைகள் நடைபெறுவதால் அதை நீதிசார் நடவடிக்கைன்னு சொல்கிறோம். மற்ற இடங்களில் ஓத்து எடுக்கிறாங்க. பொது அலுவலர்கள் முன்பாக ஓத்து எடுக்கப்படுகிறது. இப்போ இதில் குறிப்பாக நீதிமன்றங்கள் நான் சொன்னது உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்களில் இந்த சத்திய பிரமாணத்தின் பேரில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை என்ற தகவலையும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஓத் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். வணக்கம்.